வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பெயர்ச்சி. இதனால் மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய இந்த 4 ராசி மக்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய சூழலும் மற்றும் விரிவான பகுப்பாய்வு மற்றும் இந்த ராசியின் மீதான பலன்கள் என்னவென்று பார்ப்போம். குரு பகவான் ஏப்ரல் 17, 2024 கிருத்திகை நட்சத்திரத்தில் அவர் பயணிக்க ஆரம்பித்து விட்டார். இப்போது ஏப்ரல் 17 அன்று விழாவின் அதிகாலை 2:57 கிருத்திகை நட்சத்திரத்தில் 1வது பாதத்திற்கு அவர் பயணிக்க ஆரம்பித்து விட்டார். நட்சத்திரத்தின் 1வது பாதம் கிருத்திகை. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் 1வது பாதம் விழாவினால் ஆளப்படும் தனுசு நவாம்சத்தில் வருகிறது. இங்கே தாராள மனப்பான்மையில் கவனம் செலுத்தப்படுகிறது. இவர்களின் தைரியம் இவர்களை இராணுவத்தில் பணியை தொடர விரும்பலாம். கிரகங்களுடைய வலிமை, சகிப்புத்தன்மை மற்றும் விருப்பத்தை அளிக்கின்றது. நட்சத்திரத்தின் 2வது பாதம் கிருத்திகை பற்றி பார்க்கும்போது, இந்த கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் சனியால் ஆளப்படும் மகர நவாம்சத்தில் வருகிறது. ஆன்மீகத்தை விட அதிக பொருள் வெளிப்பாட்டை கொண்டிருந்தாலும் நெறிமுறைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது. நட்சத்திரத்தின் 3வது பாதம் கிருத்திகை பார்க்கும்போது, இந்த கிருத்திகை நட்சத்திரம் 3வது பாதம் மீண்டும் சனி பகவானால் ஆளப்படும். அது கும்ப நவாம்சத்தில் விழுகிறது. இந்த மக்கள் தாராள மனப்பான்மையும் கருணையும் உடையவராக இருப்பார்கள். கற்றல் மற்றும் அறிவை குவிப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் 4வது பாதம் குரு பகவானால் ஆளப்படும் தன்மையில் மீன நவாம்சத்தில் விடுகிறது. இந்த பாதத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், இது பொருள் வசதிகளை பற்றி மிகுந்த விழிப்புணர்வுடன் உள்ளது. மேலும் அவற்றை பெறுவதற்கான முயற்சிகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவருடைய குணங்கள் என்று பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரம் பிறந்த ஒருவர் மிகவும் புத்திசாலி. ஆனால் சில சமயங்களில் அவர் தனது இலக்குகள் அடைய அது தேவையான பொறுமையை கடைபிடிக்க மாட்டார். கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவர்கள் அல்லது அவர்களின் ஜாதகத்தில் குரு பகவான் இந்த நட்சத்திரம் இடம்பெற்றிருந்தால் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த மக்கள் மற்றும் அவர்களது துணையும் விசுவாசமானவர்களாகவும் நல்லொழுக்கமானவர்களாக இருப்பார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பெயர்ச்சி, குரு பகவான் பயணம் என்பது மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய இந்த 4 ராசி மக்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். மேஷம். கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் மற்றும் விழாவின் நிச்சயமாக இங்கு நன்றாக நடந்து கொள்வார். கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் தனியார் துறையில் மேஷராசி மக்கள் தங்கள் தொழில் வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதில் உயர்ந்து விளங்குவார்கள். மேஷராசி மக்களுடைய தங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பார்கள். சூரியனுடன் இணைந்து வருகக்கூடிய தன்மை இங்கு இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கும் இது நல்ல காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இவர்களுக்கு மேஷராசி மக்களுக்கு பதவி உயர்வுகளும் சாத்தியமாகிறது. குரு பகவான் மேஷராசி மக்களுக்கு நிதி ஆதாயங்களுடன் ஆசீர்வதிப்பார். மேலும் இவருடைய காதல் தொடர்பான விஷயங்களில் நல்லதொரு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு பக்கமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், குரு பகவானின் அம்சம் 5ஆம் வீட்டில் விழுவதால் காதல் விஷயங்கள் எளிதாக நடக்கும். குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருப்பதால் 11ஆம் வீட்டில் அமர்வதால் பிள்ளைகளுடைய கல்வி பலன் அடைவார்கள். லாபம் சிறந்து விளங்கும். படிப்பில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். இவருடைய தொழில் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அடுத்து மிதுனம். மிதுன ராசி மக்களுக்கு குரு பகவான் 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பது மற்றும் சூரியன் நட்சத்திரத்தில் சூரியனுடன் இணைந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்பொழுது குரு பகவான் 7வது வீட்டை பார்ப்பதால் வியாழன் கிருத்தியின் இருப்பதால் இந்த நேரத்தில் தனிமையில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தனிமையில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். மற்றும் சூரியன் சாதகமான நிலையில் அமர்ந்து இருப்பதால் திருமணத்தை ஊக்குவிக்கும் தன்மை அவரிடம் இருக்கிறது. திருமணமானவர்களுடைய உறவு இந்த காலகட்டத்தில் வலுவடையும். காதலர்கள் நல்ல செழிப்புடன் வளர்வார்கள். உங்கள் சமூக நிலை மேம்படும். உங்கள் நிதி நிலையும் விரைவாக உயரும். தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல நேரம். டிசைனிங், சிற்பம், கட்டிடக்கலை போன்ற ஆக்கப்பூர்வமான தொழில்களில் மற்றவர்களோட இவர்கள் அதிக லாபம் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு வியாழன் 6ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகி இருப்பதால் தற்சமயம் கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும்.
அரசு பணிகளில் இருப்பவர்கள் இந்த பயணத்தால் நிச்சயம் பயனடைவார்கள். கிருத்திகை நட்சத்திர சூரியன் குரு பகவானை சேர்ந்து மேஷராசியில் இருப்பதால் அரசியல் மற்றும் அரசு துறையில் ஈடுபடுபவர்கள் இந்த கிருத்திகை சஞ்சாரத்தால் பயனடைவார்கள். வேலை மற்றும் பணிச்சூழல் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது நிச்சயமாக வணிகத்திற்கு மிகவும் நல்ல நேரமாக இருக்கிறது மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு உயர்வை திடீரென்று நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய தன்மை கடகராசி மக்களுக்கு கிட்டும். அடுத்து சிம்மம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் விழாவினுடைய பயிற்சி என்பது நிச்சயமாக வணிகத்திற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கிற சிம்மராசி மக்களுக்கு. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி மக்கள் நல்ல லாபங்களை அனுபவிப்பார்கள் மற்றும் இவர்களின் தொழிலை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான சூழல்கள் அமைகின்றன. குரு பகவான் 5ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மாறும்பொழுது 9ஆம் வீட்டில் அவர் இருக்கிறார். இந்த ராசியின் அதிபதியான சூரியனுடன் குரு பகவான் இணைந்து அபரிவிதமான அதிர்ஷ்டத்தை அளிப்பார். வணிக பயன்கள் மற்றும் அதனால் உண்டாகக்கூடிய ஆதாயங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாடு செல்வது இந்த மக்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்கிறது. சிலர் வெளியூர் செல்லலாம், வெளி மாநிலம் செல்லலாம், வெளிநாட்டு சென்று தொழில் செய்யலாம். வியாபாரத்திற்காக இவர்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் லாபத்தை அறுவடை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பிடுகிறேன். முக்கியமாக கிருத்திகை நட்சத்திர இந்த விழாவின் பயிற்சி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ராசிகளை சேர்ந்த மக்களுக்கு மிகவும் நல்லதொரு பலனளிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறது. ஆகவே அது சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். மற்றவற்றில் ரிஷபம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், மீனம் ஆகிய ராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்ப பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தியாக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.